இன்றைய நாள் மே 24ஆம் தேதி 2024 வெள்ளிக்கிழமை, குரோதி வருடம் வைகாசி மாதம் 11ஆம் திருநாள், அனுஷ நட்சத்திரம், விருச்சிக ராசி. அனுஷ நட்சத்திரம்ங்கிறது காஞ்சி மகாபெரிவர் பிறந்த நட்சத்திரம். அது ரொம்ப முக்கியமா அனுஷம் திருவிழா அப்படின்னு ஒரு மாசமும் கொண்டாடிட்டு இருக்காங்க. குருமார்களுக்கு செய்ய வேண்டிய சமர்ப்பணம் அது இந்த நாள்ல நீங்க பண்றது. குருமார்களுக்கு, சன்னியாசிகளுக்கு, மகான்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய தான தர்மங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு வரவேண்டிய எந்த விதமான உடம்பு பிணி, அதே மாதிரி வலி வேதனைகள் எதுவுமே வராது. முதல் விஷயம். ரெண்டாவது, மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம், பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு கற்கண்டு சாப்பிட்டு போங்க, மனசுக்கு நிம்மதி தரும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னத்தை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாளுடைய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அனுஷ நட்சத்திரம். அனுஷ நட்சத்திரம்ங்கிறது சனியுடைய நட்சத்திரம். சனி இன்றைய நாள் பூரப்புரஷ்டபதா நட்சத்திரம் சொல்லக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரத்தை மேல பிரயாணம் பண்ணிட்டு இருக்கார். ஸோ பேசிக்கலா இன்றைய நாள் குழந்தைகளுக்காக செலவு, அவசர உதவி அப்படின்னு சொல்லி எமர்ஜென்சிக்காக சில செலவுகள் செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். ஆனா ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு பிரச்சனை போய் மாட்டிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ல இருப்பீங்க. ஆனா எதுவுமே நடக்காது. தைரியமா இருக்கலாம். விலை உயர்ந்த பொருட்களை ஹேண்டில் பண்ணும்பொழுது கவனமா இருக்கணும். மிருத்யுஞ்சய ஜபம் பண்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். மிருத்யுஞ்சய ஜபம் பண்ணலாம். மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான் நிறம் பிரவுன் கலர் நல்லா இருக்கும். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுக்கிரன் தன்னுடைய வீட்டிலே உட்கார்ந்து இருக்கார். ரிஷபத்தில் சுக்கிரன் பயங்கர ஸ்ட்ராங்கு. குரு, சுக்கிரன், சூரியன் மூணுமே லக்னத்துல கிராஸ் ஆறுது, ராசியில கிராஸ் ஆறுது. கலத்திர காரகன் சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துல சனி. சனி நின்ற நட்சத்திரம் குரு. அதனால ரொம்ப முக்கியமான ஒரு கர்மா நடக்க போறது. கர்மானா என்ன அர்த்தம்னா, வீட்டில் குழந்தை பிறப்பு, கல்யாணம், புது பிஸ்னஸ், வியாபாரம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடங்க பெறக்கூடிய அற்புதமான டைமிங். நல்ல பணம் வரும். செல்வந்தர்களாக மாறக்கூடிய பிராப்தம். ஏன்னா சுக்கிரனுடைய நட்சத்திரம்ங்கிறது பயங்கர ஆக்டிவேட்டடாக இருக்கு. குரு சுக்கிரன் சேர்ந்துன்னா அது பேர் கோடீஸ்வர யோகம். பிளஸ் சூரியனும் சேர்ந்துருக்கு. அதனால எல்லா விதத்திலுமே உங்களுக்கு நன்மைகள் இன்றைய நாள்ல இருந்து ஆரம்பிச்சிடுது. ரொம்ப அற்புதமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் இருக்கீங்க. நிறைய பேருக்கு இன்றைய நாள் மனம் விட்டு பேசக்கூடிய ஒரு மகிழ்ச்சிகரமான தருணங்கள் எல்லார் மூலியமாவும் நடக்கும். அது மெயினாக வீட்டில் இருக்கக்கூடியவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. தேவையான பண வரவு இருக்கும், திருப்தி இருக்கும். எல்லாத்துலேயுமே பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாள் சொல்லலாம். யாரெல்லாம் கோர்ட்டு கேஸு, வம்பு, தும்பு, வழக்கு, பிரச்சனைகள் ஓடின்னு இருக்கோ கண்டிப்பாக அதுல இருந்து நீங்கள் விடுபடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். விரயஸ்தானம் சொல்லக்கூடிய 12ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், குரு எல்லாமே சேர்ந்து இருக்கனால கண்டிப்பாக நீங்கள் மிதுனத்தில் இருக்கக்கூடிய 80% ஆஃப் த பீப்புள் இடம் மாறுவீங்க, வீடு மாறுவீங்க, நலம் மாறுவீங்க. சந்தோஷமான பயணங்கள், ரொம்ப ஆடம்பரமா சந்தோஷமா என்ஜாய் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க. மனசு இருக்கிற வேலையிலிருந்து வேற வேலைக்கு ஜம்ப் பண்ணிக்கலாமான்னு தோணும். அது கண்டிப்பா நடக்கும். நிறைய பேர் கோவில் குளங்களுக்கு சென்று வருவது, ஆடம்பரமான விஷயங்கள் வீட்டில் மாற்றுறது, கண்டிப்பா வீட்டில் பெட்டு மாத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாத்துவீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க. சுபகாரியங்களுக்காக செலவுகள். ரெண்டாவது, ஆன்மீகத்தில் ரொம்ப அதிகமான நாட்டம், அதுவும் அம்மன் மேல ரொம்ப அதிகமான நாட்டம் கொண்டு இருக்கக்கூடிய நபர்களாக மாறப்போகிறீர்கள். பெண்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க. மன வாழ்க்கையில திருப்தி இல்லாத ஆட்கள் இனிமேல திருப்தி சூப்பரா இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அம்பிகை வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம்ங்கிறது மிக 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 அதிகமாக இருக்கும். ஏன்னா பஞ்சமஸ்தானம்ங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம். அந்த பூர்வ புண்ணியஸ்தானத்துல அனுஷ நட்சத்திரம்ங்கிறது சனியுடைய நட்சத்திரம். சனி இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சுபத்துவம் பெற்றிருக்கக்கூடிய குருவுடைய நட்சத்திரத்துல பிரயாணம் பண்றார். குழந்தைகளுக்கு அதிர்ஷ்டம், குழந்தைகள் மூலியமா நிறைய நல்ல விஷயங்கள், குழந்தைகளுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட தடைகள் நீங்குவது, மன வலிமை அதிகரிக்கிறது, சிந்தனை பிரம்மாண்டமா இருக்கிறது, எதுவா இருந்தாலும் நீங்க ஜெயிக்கிறது, லக்கு பயங்கரமா ஃபேவர் பண்றது, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். மனசுக்கு ஆனந்தம் தரக்கூடிய பல விஷயங்கள் நடக்கும். பொருளாதார சிந்தனை ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய நாள் சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபெரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிங்க் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயத்துக்காக இன்றைய நாள் ட்ரை பண்றீங்களோ அந்த விஷயம் கண்டிப்பா பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுங்க. பிளானிங் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆப்ஜெக்ட் ஆஃப் த லைஃப். அதாவது உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு விஷயம் ஜெயிக்கணும்னா பிளான் பண்ணணும். சனி நின்ற நட்சத்திரம் குருவா இருக்கும் பொழுது அந்த பிளான்ல எதுவுமே தடைபடாம ஜெயிக்கக்கூடிய பிராப்தம். தி பிளான் இஸ் பர்ஃபெக்ட்லி இன்ட்யூட்டிவ். அதாவது இது இப்படிதான் நடக்கணும்னு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அற்புதமான நாளா இருக்கப்படுது.
நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி குபேரன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பொன்னிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன அமைதி, திருப்தி, மிகப்பெரிய அளவுல வெற்றி இருக்கும். இந்த மனமாற்றங்கள் கொடுக்கணும்னா அந்த மனமாற்றங்களுக்கு ஏற்பவாறு உங்க மனம் ஃபர்ஸ்ட் தயாராக வேண்டும். கூட இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணணும். நம்ம மட்டுமே வளர முடியாதுல்ல, நம்ம கூட இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணாதான் வளர முடியும். யாருமே தனியா வளர முடியாது. படிப்பு தான் தனியா படிக்க முடியுமே தவிர வளர்ச்சிங்கிறது அம்மா அப்பாவுடைய வளர்ச்சி இல்லாம பசங்க வளர முடியாது. அம்மா அப்பா 2 பேருமே சப்போர்ட் பண்ணினா குழந்தைங்க என்ன ஆவாங்க? குழந்தைகளோட சப்போர்ட் இல்லாம அம்மா அப்பா வாழ முடியாது. இது எல்லாமே ஒரு பாசப்பிணி. இதுதான் இந்த ஜாதகத்துல இந்த ஒரு டைமிங்ல ரொம்ப முக்கியமா பார்த்துக்க வேண்டியது. இந்த காலகட்டங்கள்ல நிறைய நல்ல விஷயங்களை பத்தி, நல்ல கருத்துக்களை பத்தி மட்டுமே நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய நாள். தான தர்மங்கள் செய்யக்கூடிய நாள். நிறைய பேருக்கு டாக்குமெண்டேஷன் கைக்கு வந்து சேரக்கூடிய நாள். இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணுவீங்க, நைட் டைம் தான் கால் வரும். அது நல்லா சக்சஸ்ஃபுல்லா முடியும். தைரியமா இருக்கலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் டார்க் மஞ்சள் கலர். துலாம் ராசி அல்ல துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாள். தனப்பிராப்தம்ங்கிறது கண்டிப்பா வரும். முகத்துல நல்ல ஒரு சந்தன போட்டு வச்சுட்டு போங்க, பார்க்கறதுக்கு அழகா இருப்பீங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு லட்சணம் கூடும். முக லட்சணத்தை வச்சு உங்ககிட்ட பணம் இருக்குமா இருக்காதான்னு சொல்லிடலாம். அது பேர் சாமுத்திரிகா லட்சணம் அப்படின்னு சொல்லுவோம். பிரகல்லாதன் அருளிய விஷயம். இன்றைய நாள் பொதுவாகவே மனசில் இருக்கக்கூடிய வலிமை என்ன அப்படிங்கிறது தெரியும். பணப்புழக்கம் தாராளமா இருக்கும். குடும்பத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். தியாக சீலிகளாக இருக்க போறீங்க. அதாவது தியாகம் மிக அதிகமாக செய்யக்கூடிய நபர்கள்ல துலாம் ராசியும் ஒன்று. இன்றைய நாள் பழைய விஷயங்களை பத்தி, கௌரவத்தை பத்தி, பாரம்பரியத்தை பத்தி, விசேஷமான விஷயங்கள், தர்மத்தை பத்தி 10 குழந்தைகளுக்கு சொல்லக்கூடிய அற்புதமான நாள். குழந்தைகளை இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கண்டிப்பா நீங்களே கூட்டின்னு வருவீங்க. முக்கியமான பணம் ஒன்று வர வேண்டியது இருக்கும். அது இன்றைய நாள் சாயந்தரத்துக்குள்ள வந்து சேர்ந்துடும். ஆனா ஸ்லோவா வரும். அதை மட்டும் பார்த்துட்டா போறோம். குருவாயூர் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நம்பிக்கை உருவாகக்கூடிய அற்புதமான நாள். லக்னம்ங்கிறது எந்த அளவுக்கு பலம் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு ஒரு விதமான பலம் இருக்கும். சில பேருக்கு கைகள் தான் பலம். சங்கிஸ்கானுக்கு 2 புஜங்கள் தான் பலம். யாருடைய பலம் என்னன்னு இன்றைய நாள் நீங்க புரிந்துண்டு அது தகுந்த மாதிரி உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை பிளான் பண்ணுவீங்க. அற்புதமா இருக்கக்கூடிய நாள். இன்றைய நாள் நிறைய விஷயங்கள் உங்களால ஈஸியா சாதிக்க முடியும். எதிர்பாராத தனப்பிராப்தம், பெரிய அளவுக்கு லாபங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். டென்ஷன் ஆகக்கூடாது. அதனால டென்ஷன் மட்டும் கம்மி பண்ணிக்கணும். அதே மாதிரி சனி தொடர்பு இருக்கும்பொழுது புறம் பேசுவதுன்னு சொல்லுவான். யாரை பத்தி புறம் பேசாதீங்க. டோன்ட் எவர் டாக். வேலையில மட்டும் காமிங்க. நீங்க கண்டிப்பா ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபெரியவர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கரிநீல நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாள். அதிகமான ஆன்மீகம். கிட்டத்தட்ட நீங்களே ஒரு வீட்டுல சன்னியாசி மாதிரி மாறிடுவீங்க. ஒரு மகான் மாதிரி மாறிடுவீங்க. ஒரே வேதாந்தம் சித்தாந்தமா பேசுவீங்க. ஆன்மீகத்துல ரொம்ப அதிகமான நாட்டம். நிறைய பேர் நிறைய உபவாசம் இருப்பீங்க. இல்லைன்னா சாப்பாடே டிலே ஆகும். இதனால் முழுக்க முழுக்க பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் சொல்லலாம். வீர ஆஞ்சநேயர் வழிபாடு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதாவது செலவு கண்ட்ரோல் இருந்தா போதும், மற்றபடி ஒண்ணும் இல்லை. எளிமையான வாழ்க்கை வாழக்கூடிய தனுசு ராசி நண்பர்களுக்கு அற்புதமா இருக்கும். சிம்பிள். தட்ஸ் இட். ராசியா நிறம் கருநீல நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப எளிமையா இருப்பாங்க. எளிமையான விஷயங்களை மட்டுமே பேசுவாங்க. அந்த எளிமையான ஆட்கள் மூலியமா ஒரு பெரிய ஒத்தாசை, உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்க போறது. நீங்க எதற்காக இவ்வளவு நாள் வெயிட் பண்றீங்களோ அது நடக்கும். ஏன்னா உலோகங்களை வைத்து தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும். இரும்பு பற்ற வச்சிருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். கொடுக்கல் வாங்கல்ல 4 பேர் சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப்ல ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னா அந்த பிசினஸ் நல்லா க்ரோ ஆகும். இதனால நிறைய ஆர்டர்ஸ் வரும். எதிர்பாராத தனப்பிராப்தம் வரும். அற்புதமா இருக்கு. ஏன்னா மகரத்தில் இருக்கும்போது கும்பத்தில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரத்து மேலதான் சனி பிராசாயன் இருக்கு. பூரட்டாதி நட்சத்திரம்ங்கிறது 2ஆம் இடம், தன குடும்ப வாக்குஸ்தானம், சௌமியனுக்கான ஸ்தானம். அதனால பொருளாதார ஏற்றம் ஏற்படும். அதனால அற்புதமா இருக்கு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பஞ்சமுகி ஆஞ்சநேயர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உங்க லக்னத்திலே சனி கிராஸ் ஆகி ஓடின்னு இருக்கார். குருவுடைய நட்சத்திரத்துல மேல இருக்கார். அந்த சனியுடைய நட்சத்திரம் தான் இன்றைய நாள் ஓடின்னு இருக்கு. அற்புதமான நாள். ஏன்னா யார் யார்கிட்ட என்னென்ன திறமை இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. நீங்க 10 பேரை பார்த்தீங்கன்னா 10 பேரும் 10 விதமா இருப்பாங்க. 10 பேர்கிட்ட 70% நெகட்டிவிட்டி இருக்கலாம், 30% தான் பாசிட்டிவிட்டி இருக்கலாம்.
நமக்கு தேவையானது அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட். அந்த 10 பேர்கிட்ட 30% எடுத்துட்டோம்னா நீங்க 300% பாசிட்டிவா மாறுவீங்க. இதுதான் இன்றைய நாளுடைய ஒரே கோட்பாடு. இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. எல்லார்கிட்டையும் எல்லா நெகட்டிவிட்டியும் இருக்கும், அதை மட்டும் எடுத்துக்க கூடாது. அற்புதமா இருக்கக்கூடிய நாள் சொல்லலாம். இன்றைய நாள் நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். உபேந்திர தீர்த்தர் அப்படின்னு சொல்லி ஸ்ரீரங்கத்துல ஒரு சுவாமி இருக்கார், பிருந்தாவனமா இருக்கார். அங்க போய் வணங்கிட்டு வந்தீங்கன்னா உடம்பில் இருக்கக்கூடிய ஸ்கின் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய பொன்னான நாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி, அது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, அதாவது பழைய விஷயங்களை பத்தி ரொம்ப பூரிப்போட பேசுறது. அந்த காலத்துல எங்க அப்பா, எங்க தாத்தா, எங்க முன்னோர்கள்லாம் இந்த மாதிரிதான் வாழ்ந்தாங்கன்னு சொல்லி அந்த கஷ்டத்தை குழந்தைகளுக்கு எடுத்து உரைக்கக்கூடிய நாள். அப்படிதான் இருக்கணும். நீங்க பட்ட கஷ்டத்தை குழந்தைகிட்ட சொல்லவே இல்லைன்னு வைங்க, அவங்களுக்கு எப்படி தெரியும் நீங்க கஷ்டப்பட்டீங்கன்னு சொல்லி? உங்க பணத்தை ஜாலியா அவங்க விளையாடுவாங்க. எனிதிங் மணி இஸ் அ மணி. உங்க குழந்தை தான் இல்லைன்னுலாம் சொல்ல. அந்த லக்ஸுரியை குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க அதை என்ஜாய் பண்றதுல பிரச்சனை கிடையாது. ஆனா என்ஜாய் பண்ணக்கூடிய காசு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்கன்னு சொன்னாதானே தெரியும். இன்றைய நாள் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். அதே மாதிரி ஃபேமிலியில நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகும். இந்த நாள் எல்லாமே ஒரு சுமூகமான தீர்வை எட்டக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த சயனன் பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் தாமரை நிறம். இன்றைய நாள் யாருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தா, முதல் ராசி லக்னம் விருச்சிகம், 2வது ராசி லக்னம் கடகம், 3வது ராசி லக்னம் மீனம். அனைவருக்கும் இன்றைய நாள் தெய்வ சிந்தனைகள் மேலோங்க, எளிமையான விஷயங்களை எப்பவுமே ஏற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணன் உங்களை அருள் வேண்டும் என்று சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி பவந்தோனு குண்வந்து ததாஸ்து. நன்றி.